பெரும்பான்மை கிடைக்காது அப்படின்னு தெரிஞ்சுமேவும் தொகுதி மறுவரையறை திருத்த மசோதாவை கொண்டு வராங்க. அதோட நோக்கம் என்ன? இல்ல பெரும்பான்மை கிடைக்காதுன்னு தெரிஞ்சுன்னு சொல்ல முடியாது. அவங்களுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு கேட்டாக்க ரொம்ப அதாவது ஒரு தந்திரமான ஒரு வேலை செஞ்சாங்க. வெளியே சொன்னது வந்து பெண்களுக்கான இடஒதுக்கீடு மசோதா. ஆனா அந்த இடஒதுக்கீடு மசோதாவை வந்து எதோட கொண்டு போய் இணைக்கிறாங்கன்னா தொகுதி மறுவரை சட்டத்தோட இணைக்கிறாங்க. தொகுதி மறுவரை சட்டம் என்பது நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட ஒரு சட்டத்தின் கீழ் செய்யப்பட வேண்டிய வேலை. நான் தொகுதி மறுவரை ஆணையம்னு ஒன்று இருக்கு. அந்த ஆணையத்தை வந்து சட்டப்படி நிறுவுறாங்க. அந்த சட்டம் வந்து நாடாளுமன்றத்தால் இயற்றப்பட்ட சட்டம், ஆங்கிலத்தில் ஸ்டாட்யூட்டரி மெஷர்ஸ். இது தனி. ஆனா இந்த சட்டம் நிறைவேறதுக்கு பிறகு எண்ணிக்கை வந்து 815 ஆச்சுன்னு வச்சுங்க. இப்போ 545 இருக்கு. இந்த 545 815ஆக நாடாளுமன்றத்தால் ஒப்புக்கொள்ளப்பட்டு அந்த சட்டம் நிறைவேற்றப்பட்டால் அதற்கு பிறகு கான்சிக்வன்ஷியல் இந்த மாற்றப்பட்ட எண்ணை வந்து அரசியல் சட்டத்துக்கு கொண்டு போகணும். அங்க அரசியல் சட்டத்துடைய பிரிவு 81ல 545 இருக்கு. அதை நம்ம மாத்தணும் தானே. முதல்ல சட்டம் நிறைவேறணும். அந்த சட்டம் வந்து தனி. அதற்கு பிறகு அரசியல் சட்டத்தை திருத்தணும். அப்போ ஒரு அரசியல் சட்ட திருத்தம், ஒரு சட்ட முன்வடிவு, இந்த ரெண்டும் நிறைவேறணும். முதல்ல இந்த சட்ட முன்வடிவு நிறைவேறினதுக்கு பிறகுதான் அரசியல் சட்டத்தை திருத்தணும். ஆனா அவங்க வேணும்னு ரெண்டும் ஒண்ணா கொண்டு வராங்க. அதுவே தப்புன்னு நான் தான் சொன்னேன். நாடாளுமன்றத்தில் விதிகளின்படி, நானா சொல்லல, விதி 66 படி இந்த மாதிரி ஒரு அரசியல் சட்டமும் அதனோடு இணைந்த ஒரு சட்ட திருத்தமும் சட்ட முன்வடிவும் இருக்குமானால் முதலில் சட்ட முன்வடிவு நிறைவேற்று. அது நிறைவேற்றதுக்கு பிறகுதான் அதனுடைய விளைவாக, அதனுடைய பின் ஒற்றாக அரசியல் சட்டத்தை திருத்தணும்னு சொன்னேன். அதுக்கு அவங்க முடியாதுன்ட்டாங்க. ஸ்பீக்கரே வந்து ஒரு நிமிஷம் அப்படியே தகச்சு போயிட்டு இல்ல எனக்கு அதிகாரம் இருக்கு, நான் பர்மிட் பண்றேன். சரி, ஸ்பீக்கர் இஸ் ஹை, விட்டுட்டோம். அதுக்கு பிறகு இவங்க ஏன் நீங்க சொன்ன வார்த்தையில வந்து நீங்க உங்களுடைய பார்வை தப்புன்னு சொல்றதுக்கு காரணம் பெரும்பான்மை இல்லைன்னு முடிவுக்கு வரல. ஏன்னா இதுல வந்து இல்ல இல்ல தொகுதி மறுவரையில 815 ஆகுது. உத்தரப்பிரதேசத்துக்கு அதிகமாகுது. 80 வந்து 140 ஆகுது. உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியும் பிரதான எதிர்கட்சியாக இருக்கிற அகிலேஷ் உட்பட, காங்கிரஸ் உட்பட யாரும் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை மறுக்கல. எண்ணிக்கை 140 ஆகுது. யாருக்கு லாபம்? உத்தரப்பிரதேசம், பீகாருக்கு அதே மாதிரி லாபம், மத்திய பிரதேசத்துக்கு அதே மாதிரி லாபம், தென் மாநிலம் தவிர எல்லாத்துக்கும் லாபம். வட மாநிலங்கள் எல்லாத்துக்குமே இவங்களோட எண்ணம் என்னன்னா இந்தியா பிளாக்க சிதைக்கணும். இந்தியா பிளாக்குடைய ஒற்றுமையை குலைக்க வேண்டும் என்றால் அங்கங்க சிதறல் இருக்கு. மம்தா சமயத்தில் ஒண்ணு பேசுறாங்க, எங்களுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஒண்ணு பேசுறாரு. அங்கங்க சிதறல் இருக்கு, வேறுபாடு இருக்கு, விரிசல் இருக்கு. ஆனா அது நம்மளை எதுக்குறதுல ஒன்னா இருக்கு. யார மோடி எதுக்குறதுல, அமித்ஷா எதுக்குறதுல ஒன்னா இருக்கு.